பெருமாள்புரத்தில் அமைந்திருக்கும் அரசு உணவு சேமிப்பு கிடங்கிலிருந்து வெளியேறும் வண்டுகளால் பல்வேறு வகைகளில் பாதிப்புக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள்புரத்தில் தமிழக அரசின் உணவு தானிய சேமிப்பு கிடங்கு உள்ளது. கிடங்கில் இருக்கும் உணவு தானியங்களில் இருந்து வெளிவரும் வண்டுகளால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சேமிப்பு கிடங்கில் இருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளில் வண்டுகள் தொல்லை அதிக அளவில் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். நான் அந்த கவர்மெண்ட் அரிசி குடோன் பக்கம் இருக்குது எங்கள் வீடு. இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டு தொந்தரவு எங்களுக்கு ரொம்ப இருக்குது. இப்போ ஒரு 10-20 வருஷமாக நாங்கள் அந்த தொல்லையில் தான் இருக்கோம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்க கூட்டினாலும் ஒரு முறை அள்ளலாம். இந்த மழை நேரங்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. காதுக்குள்ளே மூக்குக்குள்ளெல்லாம் போயிடுது. அரிசி வந்து 3 கிலோவுக்கு மேலே எங்கள் வீடுகளெல்லாம் வாங்கி வைக்கவே முடியல. இதுக்காக நாங்கள் டெய்லி கடைக்கு போகிற மாதிரி வேறு ஆகுது. காய்கறி வாங்கி வைக்க முடியல. எல்லாத்துலேயும் வண்டு. இந்த வண்டுனால தொல்லைகள் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து சாப்பிடும்போதும் சரி, தூங்கும்போதும் சரி, சாப்பிடும்போது பிளேட்டில் விழுகுது, தூங்கும்போது வந்து காது மூக்கிலெல்லாம் போகுது, சிறு குழந்தைகள்லாம் கடிச்சு வச்சிருது. அதனால் தோல் அலர்ஜி இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா வரனால ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் இந்த குடோனில் இருக்க தானியத்தை வந்து வேறு குடோனுக்கு மாற்ற நல்லா இருக்குன்னு இந்த மக்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து இந்த வண்டு வந்து பறந்து கூட வந்து பறக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பறந்து வந்து பெட்ரூமு மற்ற எல்லா இடத்துலையும் விழுகுது. அரிசி சாப்பாடு எல்லாத்துலேயும் விழுகுது. அதனால் ரொம்ப பாதிப்பு இருக்குது. வீடுகளுக்குள் வண்டுகள் வருவதை தடுக்க பல வழிகளிலும் முயற்சி செய்தும் வண்டுகள் வீட்டிற்குள் புகுந்து விடுவதாக இல்லத்தரசிகள் வேதனைப்படுகின்றனர். குழந்தைகளை வைத்துக்கொண்டு வீடுகளில் வசிப்பது மிகவும் கடினமாக உள்ளதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உள்ளே போச்சுன்னா எந்த அளவுக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகுன்றது தெரியாது. ஏன்னா தோல்லையே இந்த அளவில் படும்போது உள்ளுக்கு போச்சுன்னா சாப்பாடு நாங்களாக பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி பார்த்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து செய்ய வேண்டியது இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சமையலில் இப்படி இருக்குன்னா ஒரு டைமும் பால் காய்ச்சிறது காலையில் மார்னிங் ஆரம்பித்து இதிலேருந்து க்ளீன் பண்ணுறது தான் எங்களுக்கு வேலையாக இருக்குமே தவிர நேரத்துக்கு இப்போ நாங்கள்லாம் ரிட்டையர்ட் பர்சன், நாங்கள் வீட்டில் இருக்கோம். ஓகே, மற்றவங்க ஆஃபீஸ் போகிறவங்க இதை விட இன்னும் சிரமப்படுறாங்க. அதான் எல்லா சாக்லேட்டு, பிஸ்கட்டு, முறுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லா பொருளுமே வண்டு வந்து விழுது. அதுபோக ரோட்டில் போகிற ஆட்கள் பைக்கில் 2 வீலரில் போகிறவங்க மேலே கண்ணிலலாம் விழுந்துருது. அதனால் நிறைய பேர் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வண்டு இருக்கிறதுனால. ஒரு பொருளையும் இது பண்ண முடியல. ஜெராக்ஸ் இருக்கும்போது மிஷின் உள்ளே வந்து வண்டு விழுந்துருது. பேப்பர்ஸ் நிறையா வண்டு இருக்குது. வண்டுகள் பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நகராட்சி அதிகாரிகள் என சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். உணவு, உடை, இருப்பிடம் என அனைத்திலும் வண்டுகளால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களின் பிரச்சனை குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டதற்கு முதற்கட்டமாக பாலித்தீன் பைகள் மற்றும் மின் விளக்குகள் கொண்டு வண்டுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். தானியங்களை முழுமையாக அப்புறப்படுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்பது இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து ரேவதி. நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள்புரத்தில் தமிழக அரசின் உணவு தானிய சேமிப்பு கிடங்கிலிருந்து வெளியேறும் வண்டுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக எழுந்திருக்கும் புகார் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரேவதியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரேவதி, என்ன காரணத்தினால உணவு தானிய கிடங்கிலிருந்து இத்தனை வண்டுகள் வெளியேறுகின்றன? கண்டிப்பா பத்மபிரியா, நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லையில் உள்ள சந்திப்பு வந்து ஒரு முக்கியமான பகுதி. அதிகமான ரயில்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி. அதாவது இங்க வெளி மாநிலங்களில் இருந்தும் சரி, மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்கள்ல இருந்தும் சரி, ரயில் மூலமா வரக்கூடிய உணவு தானிய பொருட்கள் வந்து பெருமாள்புரத்துல உள்ள தமிழக அரசின் உணவு தானிய சேமிப்பு கிடங்குல வந்து சேமித்து வைக்கப்படுது. இந்த கிடங்குல வந்து ஒரு சுமார் 3000க்கும் மேற்பட்ட அரிசி மூடைகள், உணவு தானிய பொருட்கள் வந்து சேமித்து வைக்கப்படுது. இங்க இருந்தா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அப்புறம் மாவட்டத்தினோட பல்வேறு இடங்களில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு இந்த உணவு தானியங்கள் வந்து கொண்டு செல்லப்படுது. இந்த கிடங்குல இருந்து வரக்கூடிய இந்த வண்டுகளால அந்த பகுதி மக்கள் வந்து பெரிதளவு பாதிக்கப்படுறதாக சொல்றாங்க. அதாவது இந்த வண்டுகளால வீடுகள்லயும் அந்த படுக்கை அறையிலையும் சரி இந்த மக்கள் வந்து இந்த வண்டுகளால் பெரிய அளவு பாதிக்கப்படுறதாவே குற்றம் சொல்றாங்க. பத்மபிரியா. ரேவதி, உணவு தானிய சேமிப்பு கிடங்கிலிருந்து வண்டுகள் வெளியேறுவதால எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? பத்மபிரியா, முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருமாள்புரத்துல உள்ள அந்த சேமிப்பு கிடங்குல வந்து அதாவது முன்னாடி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் மட்டுமே அந்த இடத்துல வந்து இருந்தது. இப்ப இந்த நகர்ப்புற விரிவாக்கத்தினால அந்த பகுதியில் வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்திருக்கு.
இதனால அந்த சுற்றி உள்ள மக்கள், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த வண்டோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அது முன்னாடி வெயில் காலத்துல வந்து இந்த வண்டோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு. மழை காலத்தை விட வெயில் காலத்துல வந்து இந்த வண்டோட தாக்கம் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்களோட குற்றச்சாட்டா இருக்குது பத்மபிரியா. வண்டுகளால் ஏற்படுற இந்த பாதிப்பை தடுக்க பொதுமக்கள் என்ன தற்காப்பு நடவடிக்கை மேற்கொள்றாங்க? அரசு தரப்புல ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அதாவது வீடுகள்ல வந்து ஜன்னல்கள்ல வந்து வலைகள் அடிச்சோம், அப்புறம் வீடு கதவுகளை வந்து சாத்தி வச்சிருந்தோம். இந்த மாதிரி பல்வேறு கட்ட நடவடிக்கை மேற்கொண்டாலுமே அந்த பகுதி மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், அதாவது உணவு, உடை, இருப்பிடம், அப்படி எல்லா இடத்துலயுமே அந்த வண்டுகள் வந்து அதிக அளவு இது பண்றதா சொல்றாங்க. ரேவதி, தானிய சேமிப்பு கிடங்குலேருந்து இத்தனை வண்டுகள் வெளியேறுது, 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விவரங்கள் எல்லாம் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தானிய சேமிப்பு கிடங்கை சுத்தப்படுத்துறதுக்கோ அல்லது இந்த வண்டுகள் உற்பத்தி ஆகாம தடுக்கிறதுக்கோ அரசு தரப்புலேருந்தோ சுகாதாரத்துறை தரப்புலேருந்தோ ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாவட்ட நிர்வாகத்துல இருந்து முதற்கட்டமா அந்த பகுதியில வந்து ஒரு மின் விளக்குகள் அமைச்சோம். அப்புறம் அந்த பாலித்தீன் பைகள் கொண்டு அந்த உணவு தானியங்களை வந்து மூடி வச்சிருந்தோம். முதற்கட்டமா வந்து எங்களால் வண்டுகளை வந்து கட்டுப்படுத்த தான் முடியும். முழுவதுமா வந்து அதை வந்து வண்டுகள் தொல்லை இல்லாம வந்து பார்க்க முடியாது. முதற்கட்டமா அதை வந்து கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர. ரேவதி, நம்ம தொடர்ந்து பேசலாம், தொடர்பில் காத்துட்டுருங்க. பெருமை வித்யா, அதாவது பெருமாள்புரத்தின் கோட்டாட்சியர் பெருமை வித்யா நம்முடன் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் இந்த பிரச்சனை குறித்து விரிவாக கேட்கலாம். வணக்கம் மேடம். 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த அரசு சேமிப்பு கிடங்கு இருக்கும். 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வண்டுகளால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நம்ம செய்தி தொகுப்பு ஒன்று பார்த்தோம். இது குறித்து நீங்கள் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன? பொதுமக்கள் இது குறித்து உங்ககிட்ட நேரடியா ஏதாவது தகவலோ புகாரோ கொடுத்திருக்காங்களா? மீண்டும் நமது செய்தியாளர் ரேவதியிடம் நமது உரையாடலை தொடரலாம். ரேவதி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அரசு அதிகாரிகள் தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நீங்க விரிவா சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது பத்மபிரியா, அதாவது அந்த வீட்டுல உள்ள வசிக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு அதிகமா பாதிக்கப்பட சொல்றாங்க. அதாவது அந்த வண்டுகள் வந்து அந்த வீடுகள் வந்து அதிக அளவு பறந்து செல்றது, அப்புறம் அந்த மக்களுக்கு வந்து அந்த வண்டுகள் கடிக்கும் போது அலர்ஜி, தோல் நோய் போன்ற பல்வேறு நோய்கள் வரதாவும் குற்றம் சொல்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 10 தடவைக்கு மேல அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த உணவுப் பொருட்கள், அரிசி டப்பா, அதுல அந்த வண்டுகள் வந்து போகுது. அதனால குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வச்சுக்கக்கூடிய பால் முதற்கொண்டு அதுல வந்து விழுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்காக நிரந்தர தீர்வு கிடைச்சா மட்டுமே இந்த வண்டு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து பகுதி மக்கள் சொல்றாங்க. பத்மபிரியா, நீங்க இது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டீங்களா? அதிகாரிகள் உங்ககிட்ட சொன்ன பதில் என்ன? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாவட்ட நிர்வாகத்தை வந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசும் போது அவங்க சொல்றாங்க, வண்டுகள் பிரச்சனைக்கு வந்து முழுவதுமான தீர்வு வந்து கண்டிப்பா எடுக்க முடியாது. இப்போ முதற்கட்டமா வந்து அதை வந்து கட்டுப்படுத்த தான் முடியும். ஏன்னா அதோட பாதிப்புங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ரொம்ப நாள் சேமிச்சிக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் வந்து கண்டிப்பா வண்டுகள் வந்து வரதான் செய்யும். கட்டுப்படுத்த தான் முடியும். அதாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மின் விளக்குகள் மற்றும் அந்த உணவு தானிய சேமிப்பு வந்து அந்த அரிசி கவர்கள் மூலமா அது வந்து அடைத்து வைத்து அந்த மாதிரி கட்டுப்படுத்த தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பத்மபிரியா, நீங்க கொடுத்த தகவல்களுக்கு நன்றி ரேவதி. சேமிப்பு கிடங்கு அதிகாரிகளை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டதற்கு அவர்கள் இது குறித்து பதிலளிக்க மறுத்துவிட்டனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதனையும் பொதுமக்களிடம் புதிய தலைமை தெரிவிக்கும்.